காதலன் இயேசு எனக்குள் வந்தார். உடைந்த உள்ளத்தை மீண்டும் உருவாக்கினார். உண்மை காதலன் நிழலாய் அருகில் வந்தார். இதுதான் உண்மை அன்பு என்று நிஜமாக்கினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதங்கள் முழுவதும் தேவன் அதிசயமாய் நடத்தி வந்து கர்த்தர் இந்த 2வது மாதத்தில் கர்த்தர் நம்மளை ஆச்சரியமாய் அதிசயமாய் தேவன் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் நிறைவை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நீங்கள் டைட்டில் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த உலகமே இந்த நாள் வந்து ரொம்ப கொண்டாடி கொண்டு இருக்குது. உலக பிரகாரமான காரியங்களில் ரொம்ப கொண்டாடி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய காதலை, ஆண்டவருடைய அன்பை கர்த்தர் இந்த நாளில் நம்ம மத்தியில் ஆண்டவர் விளங்க பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த நாளில் கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் என்ன நாள் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினத்தை இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்ம நேராக கடந்து வரும்படியாக கர்த்தருடைய அன்புனா என்ன, உலக பிரகாரமான காரியங்களில் நிறைய பேர் யார் மேலேயோ அன்பு வச்சிருக்கிறாங்க. யார் மேலேயோ அன்புனால என்ன செய்ய இழுக்கப்பட்டு நிறைய பேர்த்துக்கு நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மளுக்காக ஒருவர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இன்றைக்கி அதற்காக நம்ம தியானிக்க போகிறோம். தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேவாக இருக்கிறபடினால கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு விசேஷத்தை ஒரு வார்த்தையை தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறாரு. இன்றைக்கு அதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட கர்த்தர் பேச போகிறாரு. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையானது அதை வல்லமையுள்ளதுமாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதுமாய் இந்த நாள் இருக்கும். நம்மள கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்து வேதம் சிந்திக்கிறார் கடந்து இளேசுக்கு நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில் வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஆண்டவரே உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் எங்களுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையானது நீங்கள் நம்ம மத்தியில் கிரியை செய்ய போகிறது. ஆமென். நீங்கள் அதை குறித்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட கர்த்தர் இடைப்படுவார். இந்த நாளில் உலகமே கொண்டாடி கொண்டு இருக்குது. காலையிலேருந்து இந்த சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகமே கொண்டாடி கொண்டு இருக்குது. என்னென்னு சொன்னால் வேலண்டைன்ஸ் டே வந்துச்சு அப்படின்னா உலகமே ஒரு விதமான சந்தோஷத்துக்குள்ளே இருக்குது, உலக பிரகாரமான காரியங்கள். ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசமான வேலண்டைன்ஸ் டே. பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்ம மேல் வைத்த ஒரு அன்பை குறித்து இந்த நாள் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, அந்த லவ், அந்த காதல் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த நாளில் சில காரியங்கள் நம்மளோடு கூட நம்ம பேச போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் கூட ஆவியானவர் நம்மளோடு கூட கர்த்தர் இடைப்பட போகிறார், நம்மளோடு கூட ஆண்டவர் பேச போகிறார். அதை குறித்து நீங்கள் தியானிங்க. கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு கூட கர்த்தர் இடைப்படுவார். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிற மிக அருமையான வார்த்தை அல்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோமோ இல்லையோ, அவர் நம்ம மேல அன்பாயிருக்கிறார். அல்லேலூயா. இதுல சொல்லப்பட்டிருக்க பாருங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுனால் அல்ல, அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த உலகத்துல எத்தனையோ பேரை லவ் பண்றாங்க, எத்தனையோ பேத்து மேல அன்பினால இழுக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையான அன்பு எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இதுல வாசிக்கிறோம். அதுல சொல்லுங்க பாருங்க, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக
தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தபடினால் அந்த அன்பு நம்மிடத்தில் விளங்கப்படுகிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மேல வச்சிருந்த அன்பின் நிமித்தமாக, அவர் நம்ம மேல வச்சிருந்த இரக்கத்தின் நிமித்தமாக, அவர் நம்ம மேல வச்சிருந்த கிருபை நிமித்தமாக, உங்களுக்காக எனக்காக அவர் என்ன தெரியுமா செய்தாரு? அந்த அன்பு விளங்க பண்ணணும். அந்த அன்பை தேவன் உங்களுக்காக எனக்காக அதை நம்மிடத்துல கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராம பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய பாவங்களை போக்கும்படியாக, தன்னுடைய வேதனைகளை நீக்கும்படியாக, தன்னுடைய கஷ்டங்களை எல்லாவற்றையும் போக்கும்படியாக அவர் இந்த உலகத்துல அவருடைய அன்பை தந்து, அவருடைய அன்பு பரிபூர்ணப்படவும் அதையே நம்ம வாழ்க்கையில அந்த கொடுக்கிறதுக்காக தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறியதுனால் அல்ல. பழைய ஏற்பாடு காலத்துல எல்லாரும் தேவன் மேல அன்பு கூர்ந்தாங்க. ஆனா அந்த அன்பு அது கொஞ்ச நாள் நிலைக்கும், அதுக்கப்புறம் நிலைத்திராம போகும். ஆனா கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு அது நிரந்தரமானது. கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு அது பரிசுத்தமானது, அது உண்மையான அன்பு. அந்த அன்பு சகல பரிபூர்ணத்தினாலும் நம்மளை நிறைத்திருக்கிறபடினால, அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணப்பட்டிருக்கிறதுனால, நம்முடைய வாழ்க்கையில அந்த அன்பின் நிமித்தம் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, அந்த அன்பு பரிபூர்ணப்பட்டிருக்கிறது நிமித்தமாகத்தான் உங்களுக்காக எனக்காக ஜீவனையே கர்த்தர் கொடுத்து அந்த அன்பை கர்த்தர் விளங்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த அன்பு நம்மளை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே படுத்தாது. உலகத்தில் இருக்கிற அன்பு வேணா வெட்கப்படுத்தலாம், உலகத்தில் இருக்கிற காரியங்கள் வேணா நம்மளை உதாசீனப்படுத்தலாம், உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களையும் வேதனைகளினாலும் துன்பங்களினாலும் கஷ்டங்களினாலும் நிறைய பேர் நம்ம காது கேட்கிறபடினால பேசுகிறபடினால எப்படி இருக்கும்னு தெரியுமா? அந்த அன்பு வேணா ஒரு நாள் தணிந்து போயிடும், வெட்கப்படுத்திடும். ஆனா கர்த்தருடைய அன்பு ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது, நம்மளை கைவிடாது. அல்லேலூயா. இன்றைக்கு அதை குறித்து நம்ம தியானிக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு அந்த அன்பை கர்த்தர் நம்மளுக்கு எப்படி தருகிறார், அந்த அன்பு நம்ம இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளை தியானிப்போம். தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுவார். எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். இந்த உலகத்துல அன்பு காட்டுகிறவர் ஒருவர் யார் அப்படின்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். இந்த வேலண்டைன்ஸ் டேல, இந்த நாள்ல நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதுல சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான வார்த்தை, அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஒருத்தங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க நம்மளுக்காக என்ன செய்யறாங்க, நம்மளுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, அவங்க நம்மளுக்காக என்னென்ன காரியங்களாக செய்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, சில பேர் மோதிரம் எடுத்து கொடுப்பாங்க, சில பேர் செயின் எடுத்து கொடுப்பாங்க, சில பேர் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணணுங்கிறதுக்காக, தன்னுடைய அன்பை எப்படியாச்சும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கிரியைகளினால வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் நம்ம மேல வச்ச அன்பின் நிமித்தமாக தான். அதில் சொல்லி இருக்கிறது பாருங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியாது இருக்கிறபடினால அன்பு எப்படி இருக்கும்? கர்த்தருடைய அன்பு ருசி பார்க்காத ஒரு மனுஷனால ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமே. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அன்பு காட்டுறதுக்கு யாரும் இல்லை, என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, என் மேல கருணை காட்டுறதுக்கு யாருமே இல்லை, என்னோட பேசுறதுக்கு யாருமே இல்லை, என்னோட உறவாடுறதுக்கு யாருமே இல்லை. ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நினைத்து கொள்ளுங்க, என் மேல அன்பா இருக்கிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதுல சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா, தேவன் என் மேல் அன்பாகவே இருக்கிறான். ஒரு மனுஷன் உங்க மேல அன்பா இருக்கிறான் அப்படின்னா பாதி வழியோட அவ்வளவுதான் விட்டுட்டு போயிடும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏதாவது போராட்டம் வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு காரியங்கள் வந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுவான். ஆனா எந்த நிலையிலும் விட்டு கொடுக்காதவர், எந்த நிலையிலும் விட்டு போகாதவர் யாருன்னா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமே. அதான் இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஏன்னா அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு இருக்கிறவன் உண்மையான தேவனை
அவனுடைய அன்பை ருசித்து பார்க்கறதுனால அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவருடைய அன்பு எப்படிப்பட்டிருக்கிறது, அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த அன்பினுடைய ஆழம் என்ன, அந்த அன்பினுடைய நீளம் என்ன, அந்த அன்பினுடைய உயரம் என்ன என்று சொல்லி மனுஷன் அறியாதிருக்கிறபடினால அந்த அன்பை கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் விளங்கப்படணுங்கிறதுக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராம இந்த உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அவர் அன்பு கூறுகிறத நம்ம பார்க்கிறோம். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க நினைச்சுக்கணும், தெய்வன் என் மேல் அன்பா இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் மேல அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லைங்க, என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை, என்னோடு கூட நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்தவங்க இப்போ என் கூட இல்லை, என் கூட நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க என் கூட இப்போ இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லி வேதனையோடு கலக்கத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அன்பை தேவன் உங்களிடத்தில் விளங்க பண்ணும்படியாக அவருடைய அன்பு சாதாரணமான அன்பல்ல, அவருடைய லவ் அளவுக்கு அதிகமாக உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்து கொண்டே இருக்கிறான். தான் சொல்லியிருப்பாங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். என்னென்னு சொன்னால் அன்பாக இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் என்னென்னலாம் செய்யணும், என்னென்ன காரியங்களாக பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவிக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணவனுக்கு தெரியும். அதே போல் மனைவி தன்னுடைய புருஷனுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிடிச்சதை, அதாவது மற்றவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ, அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை தான் என்ன செய்வாங்க அப்படின்னா மனப்பூர்வமாக செய்வாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நம்ம மேலே வச்சிருந்த அன்பு நிமித்தம் உங்களுக்கு என்ன பிடிக்கும், ஆண்டவர் உங்கள் மேலே எவ்வளோத்துக்கு அன்பாக இருக்கிறாரு, அவருடைய அன்பை எப்படி விளங்க பண்ணுறாரு, அந்த அன்பு பரிபூர்ணப்படுகிறதுக்காக பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்தில் இறங்கி உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாக நேசித்து ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அந்த அன்பை அவருடைய மகிமையினால் நம்மளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. என்னன்னு சொன்னால் அந்த அன்பு சாதாரணமானது அல்ல, அந்த அன்பு விலையேறப்பட்டது, அந்த அன்பு நிரந்தரமானது, அந்த அன்பு எல்லாவற்றிலும் கேட்காத பார்க்காத உணராத ஒரு அன்பு. யாருடைய அன்புனா விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. அல்லேலூயா. ஏன்னா அவர் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்றாரு. ஆமே. உலகத்தில் நிறைய பேர் காதலனோ காதலியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் உங்களை பார்த்து என் மகனே என் மகளே நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். காரணம் என்ன அப்படின்னா அவர் நம்ம மேலே வச்சிருக்கிறது அன்பு அளவுக்கு அதிகமானது. இவன் என் மகன், இவன் என் மகள் என்று சொல்லி கர்த்தருடைய அன்பு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மீது சுமந்து கொண்டு வந்தது போல ஆண்டவர் உங்க மேலே என் மேலேயும் அவ்வளவுக்கு அன்பா இருக்கிறார். அதே போல அவர் பார்த்தீங்கன்னா தாய் போல தேற்றி அவர் என்ன செய்றார் என்று சொன்னால் ஆற்றி தேற்றி அரவணிக்கிற நல்ல ஒரு தகப்பனாய் அவர் உங்களுக்கு இருக்கிறபடினால, தாயமாய் இருக்கிறபடினால அவருடைய அன்பு நம்மளிடத்துல விளங்கப்படும்படியாக அவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உண்மையில அன்பாகவே நான் இருக்கிறேன். உலகத்தினுடைய அன்பு மாறலாம், உங்களை நேசித்தவர்களுடைய அன்பு மாறலாம், உங்களை இதுவரைக்கும் நடத்தின ஒரு அன்பு ஒருவேளை மாறி போயிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய அன்பு அது நிரந்தரமானது, அது உண்மையானது. அந்த அன்பை நம்ம புரிஞ்சு கொண்டுட்டானா கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை எல்லாவற்றிலும் எனக்காக மீட்டு கொண்டு அவரை எனக்காக சிலுவையை சுமந்து எனக்காக பாடுபட்டு எனக்காக முதுகுல 39 அடிகளை வாங்கி எனக்காக ரத்தம் சிந்தி என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றிலும் முற்றிலுமாய் கழுவி அவர் எனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டதற்கான நோக்கம் என் மேல வச்சிருந்த அன்பின் நிமித்தமாக, என் மேல வச்சிருந்த அளவுக்கு அதிகமா இருக்கிற அந்த லவ் நிமித்தமாகத்தான் உங்களுக்காக எனக்காக அவர் ஜீவனையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஜீவன் அது உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. நீங்க நினைக்கணும், ஆண்டவர் என் மேல் அன்பாகவே இருக்கிறார், ஆண்டவர் என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார், ஆண்டவர் என் மேல் பிரியப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய அன்பு நித்தியமானது, அவருடைய அன்பு உண்மையானது. அந்த அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் புரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்க நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை தேவன் தந்து கொண்டே இருப்பார். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க சொல்லணும், அவர் என் மேல் அன்பாகவே இருக்கிறார்,
அவர் என்னை ரொம்ப லவ் பண்றாரு, அவர் என் மேல் ரொம்ப இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு, அவர் என் மேல் ரொம்ப கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது, அவர் தான் எனக்கு தஞ்சம், அவர் தான் என்னை வாழ்க்கையே அழகாக மாற்ற போறவர், அவர் தான் என் வாழ்க்கையை கட்டுகிறவர், அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில மேன்மையானவர், அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில உயர்வானவர் என்று சொல்லி அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார், அவர் விட்டு விலகவே மாட்டார். ஆமென். எத்தனை பேர் இந்த தேவனை நீங்க நம்புறீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் என் மேல் அன்பாகவே இருக்கிறார்? கர்த்தருடைய அன்பு நிரந்தரமானது. அந்த அன்பை எனக்கு அளவில்லாமல் அவர் கொடுத்திருக்கிறார். அவர் என்னை ரொம்ப 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 நேசித்து கொண்டு இருக்கிறார். ஏன் என்று சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு காதலனோ காதலியோ இருந்தாங்க அப்படின்னா தன்னிலும் மேன்மையானது. சில பேர் உயிரை கொடுக்குற அளவுக்கு போவாங்க, சில பேர் உயிரை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, உயிரை கொடுக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சாரு? உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த அன்பை விளங்க பண்ணுவதற்கு அவருடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி, உங்களுக்காக எனக்காக சொந்த ரத்தத்தையே அவர் சிந்தினது நிமித்தமாக இன்னைக்கு நீங்களும் நானும் உலகத்திலிருந்து, பாவ சாபங்களிலிருந்து, பலவிதமான வேதனையிலிருந்து, உலக பிரகாரமான சகல காரியங்களை மீட்டெடுத்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அவர் உட்படுத்தி கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளவு அன்பு தெரியுமா? அந்த அன்பை யாருனாலே அறிந்து கொள்ளவே முடியாது. இந்த காதலர் தினத்து அன்னைக்கு இந்த ஈவினிங் டைம்ல கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, அவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். நீங்க அந்த அன்பை ருசிச்சு பாருங்க. ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய அன்பு அவர் நீளம், ஆழம், உயரம் என்னதென்று உணர்ந்து அந்த அன்பை எனக்காக அவர் விலையேறப்பட்ட இரத்தத்தின் நிமித்தமாக அவர் விலைக்கிரயமா எனக்காக கர்த்தர் வாங்கி என்னை எனக்கு மீட்டு கொண்டு இருக்கிறாரு. என்னை உயிரோடு கர்த்தர் வாழ வச்சிருக்கிறாரு. ஏனென்று சொன்னால் அவருடைய நித்திய ஜீவனை உங்களுக்கு அழித்து கர்த்தர் உங்களை சுகபோகமாய் கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க நம்புங்க, கர்த்தருக்கு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், நிரந்தரமான மகிமையை கர்த்தர் தருவார், நிரந்தரமான கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. இன்றைக்கு அதை என்னுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. நீங்க அதை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் இன்னைக்கு தந்து உங்களை மேன்மைப்படுத்தி அவரை உங்களை உயர்த்தி அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்க மிக அருமையான வார்த்தை. அதுல சொல்லப்பட்டிருக்க பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அவர் தந்தருளி. ஏன் அவர் தரணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்க மேலே என் மேலே வைத்திருக்க அன்பு நிமித்தமாக தன்னுடைய சொந்த குமாரனை பார்க்கவே இல்லை. ஏனென்று சொன்னா, உலகத்துல போய் என்ன செய்ய போறார்? இந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு போய் உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் தன் மேல போட்டுக்கொண்டு, உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சகல அக்கிரமங்கள், நோய்கள், பாவங்கள், தரித்திரங்கள், எல்லா விதமான காரியங்களையும் உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் நிமித்தமாக ஏற்றுக்கொண்டு அது என்ன செய்ற? பிற்காலத்துல அவர் அடிக்கப்பட போறாரு, நொறுக்கப்பட போறாரு. நிறைய பேர் என்ன செய்ய போறாங்க? காரியை துப்ப போறாங்க. நிறைய பேர்னால அடிபட போறாரு. நிறைய பேர் அவர் என்ன செய்ய போறாங்க? கால்நாள் எட்டி உதைக்க போறாங்க. அவர் வேதனைப்படுத்த போறாங்க. அவர் என்ன செய்ய போறாங்க? சரீரத்தை கிழிக்க போறாங்க. எல்லாமே இயேசுக்கு தெரியும். அதை விட பிதாவாகிய தேவனுக்கு நல்லாவே தெரியும். இவர் அடிக்கப்பட போறாரு, இவருடைய சரீரம் பிக்கப்பட போகுது, இவர் அடிக்கப்பட போறாரு, எல்லாமே தெரியும். ஆனா எல்லாமே தெரிஞ்சும் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராம அவர் இந்த உலகத்துக்கு தந்ததுக்கான ஒரே நோக்கம் உங்க மேலே என் மேல வச்சு நான் அன்பின் நிமித்தமாக. அல்லேலூயா. இதை நான் எங்க வேணாலும் மறுபடியும் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் உங்களை நேசிக்கிறது நிமித்தமாகத்தான் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராம இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினார். அதில் சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன செய்யறான? விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு. ஒரு மனுஷனுக்கு நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை அனுபவித்து பரலோகத்தின் நித்தியமாய் வாழணும் அப்படின்னா, ஆண்டவர் செய்கிற மிக ஒரே ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா? தன்னை சொந்த குமாரனை என்று பார்வை இந்த உலகத்துக்கு அனுப்பினதுனால அவர் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கும் பொழுது, அவர் முழு நிச்சயமாக நம்பும் பொழுது அவர் என்ன தெரியுமா செய்கிறாரு? செய்கிற ஒரே ஒரு காரியம்,
அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன தெரியுமா செய்றாரு? நித்திய ஜீவனையே கத்தர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? நித்திய ஜீவனையே கத்தர் கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த நிமித்தமாக, அவர் தந்தர்லி யார? பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தர்லி நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்றார்? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அவர் அன்பு கூறுவதற்கான ஒரு நோக்கமும் கிடையவே கிடையாது. எதற்கு அவர் அன்பு கூறணும்? அவர் ராஜாதி ராஜன், அவர் சர்வ வியாபியா இருக்கிறவர். அவர் நினைச்சா எல்லாவற்றையும் ஒரு சொடக்கில் அவர்னால பண்ண முடியும். அவர் நினைச்சாருன்னா அவருடைய பார்வையினாலே எல்லாமே பண்ண முடியும். ஆனா என்ன தெரியுமா செய்தார்? உங்களுக்காக எனக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாய் அவர் மாறி அவர் என்ன தெரியுமா செய்தார்? உங்களுக்காக எனக்காக பட்ட காயங்கள் நிமித்தமாக, அடிபட்டு நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு எல்லாவற்றையும் அவர் பட்டு நிமித்தமாக ஆண்டவர் என்ன தெரியுமா செய்திருக்கிறாரு? அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தின் மேல ஒரு அன்பு. யாருனாலுமே தன்னை வெறுத்துட்டாங்கன்னா அதோடு அவ்வளோதான், நம்ம நேசிக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம கர்த்தரை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உதாசீனப்படுத்தினாலும், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வேதனைப்படுத்தினாலும், எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவுக்கு விரோதமான பாவங்களை செய்தாலும், எவ்வளோ விதமான ஆண்டவுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம பண்ணினாலும் எல்லாவற்றையும் அதை நீக்கி என்ன தெரியுமா செய்றாரு? உங்களை தேடி அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நம்பணும், என்னை தேடி ஆண்டவர் வந்துட்டார், என்னை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் யாராலும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, யாராலும் இந்த வேலண்டைன்ஸ் டேயில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம், அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக, அவர் உங்களை நேசிக்கிற அளவு கடந்த லவ் நிமித்தமாக அவர் இன்னைக்கு உங்களே பார்த்து சொல்கிறார், ஐ லவ் யூ மை சன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மகளே நான் உன்னை நான் நேசிக்கிறேன். கர்த்தருடைய அன்பு விலையேறப்பட்டதுங்க. அந்த அன்பை நீங்கள் ருசித்து பார்க்கணும். அந்த அன்பை நீங்கள் அளவு கடந்த அன்பை நீங்கள் ருசித்து பார்க்க 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 உங்கள் மேலே அந்த அன்பை விளங்க பண்ணிக்கொண்டே இருப்பார். அந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் பரிமாணப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் என் மேலே அன்பாக இருக்கிறார், அவர் என் மேலே கிருபையுள்ளவராக இருக்கிறார், அவர் என்னை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார், என் குடும்பத்தை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார், என் பிள்ளைகளை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார், என்னுடைய சகல காரியங்களையும் அவர் நேசித்து எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லி அவரை விசுவாசிக்க விசுவாசிக்க சகலமும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் நம்பணும். என்னென்னு சொன்னால் தன்னுடைய சொந்த குமாரனையே பார்க்காம அவர் இந்த உலகத்துக்கு அவரை அனுப்பினதுனால அவர் மேல் நான் விசுவாசமாக இருப்பேன், அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். இதில் உலகத்தில் அவர் நித்தியமான அன்பை ஊற்றின அப்படின்னால, அவர் உலகத்தில் இருக்கிற அந்த அன்பை என்னிடத்துல விளங்க பண்ணினதுனால அவர் என் மேலே எப்பொழுதும் அன்பாகவே மாத்திரமே இருக்கிறார் என்கிற நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். தேவையா நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் என் மேலே அன்பாக இருக்கிறார். இன்னொரு வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒருவன் தன் சிநேகிதனுக்காக, அதாவது தன்னுடைய நண்பனுக்காக ஒரு உயிரை கொடுப்பான் அப்படின்னா அதை விட அதிகமான அன்பு வேற எதுவுமே கிடையாது. 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு 2 திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் உயிராக இருந்தாங்க. எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. எங்கே போனாலும் சரி, சர்ச்சுக்கு போகும்போது ஒன்றா போவாங்க, வேலைக்கு போகும்போது ஒன்றா போவாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து அவங்க காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஒன்றா போயிட்டு ஒன்றா வருவாங்க. ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஃப்ரெண்ட்ஸு இருக்கும்போது ஒருத்தனுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் ஐசியில் போய் அவன் இருக்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முடியல. அவனுக்கு என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து கிட்னி வந்து செயலிழந்து போச்சு. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது.
2 கிட்னியும் செயலிழந்து போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, எந்த இடத்துலையுமே கிடைக்கல. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாத ஒரு சுச்சுவேஷன். அப்போ இவன் என்ன செய்தா அப்படின்னா, தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக என்ன செய்தானா, அவன் நல்லா இருக்கும், அவன் நல்லா வாழணும், அவன் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் அவன் என்ன செய்யக்கூடாது, கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை அதிகமாக நேசிக்கிறபடினால அவன் ரொம்ப அன்பு வைத்தது நிமித்தமாக என்னுடைய ஃப்ரெண்டு நல்லா இருக்கும், என்னுடைய ஃப்ரெண்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மனப்பூர்வமாக என்ன செய்தானா, தன்னுடைய 2 கிட்னியும் அவனுக்கு கொடுத்துட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்னி இருந்துச்சுன்னா நம்மளால் வாழ முடியும், கிட்னி இல்லைன்னா எதுவுமே பண்ணவே முடியாது. ஆனால் அவன் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக அவன் என்ன செய்தா அப்படின்னா தன்னுடைய கிட்னியை அவனுக்கு கொடுத்துட்டான். அவன் கேட்குறாங்க, சொந்த பந்தங்களாம் கேட்குறாங்க, என்னடா உன்னோட கிட்னியும் போய் நீ கொடுக்குறேங்கிறே, உன்னோடைய காரியம் நீ உனக்கு இருக்கிறத வச்சுட்டு நீ போய் அவனுக்கு போய் நீ கொடுக்குறேங்கிறியே, இது எங்கேயாச்சும் அடுக்குமா, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவன் நினச்ச ஒரே ஒரு காரியம், என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கும், என்னுடைய ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும் என்று சொல்லி தன்னுடைய கிட்னியை அவனுக்கு கொடுத்த நிமித்தமாக நடந்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, கிட்னியை மாற்றி சில நிமிஷங்களில் அவனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்ப அவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப உடம்புக்கு அவனுக்கு ரொம்ப முடியாமல் போய் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக கிட்னி கொடுத்த நிமித்தமாக அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு இறந்துட்டான். அவன் அவன் என்ன செஞ்சான்னா தன்னுடைய உயிரை மதிப்பு இல்லாமல் தன்னுடைய உயிரையும் பச்சிதமாக எண்ணாமல் என்ன செய்துட்டான் அப்படின்னா அந்த கிட்னி கொடுத்தது நிமித்தமாக அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய உயிரை கூட இதான் நினைக்காம தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக உயிரையே கொடுத்துட்டான். இன்னொரு காரியம் நினைச்சு இன்னொரு காரியங்கள் என்ன அப்படின்னா ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க 2 பேரும் இதே மாதிரி தான் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருதயத்தில் ஒரு ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்ன செஞ்சான்னா அவனை போய் பார்த்துட்டு, என்னடா உன் இருதயத்தில் இவ்வளோ ஓட்டை இருக்கு, அவன் சொல்கிறான் இனிமேல் நான் வாழ்கிற தகுதியே இல்லை, உனக்கு கொஞ்ச நாள் நானே என்ன செஞ்சிருவேன், இறந்துருவேன் இப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறத அவன் மனசு ரொம்ப பாய்ச்சு. என் ஃப்ரெண்டு இனிமேல் உயிரோடு அவன் இருக்கவே மாட்டான், என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பாரிக்கணும் அவன் என்ன செய்தான்னு சொன்னால் யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக நடந்த உண்மையான சம்பவம் தன்னுடைய இருதயத்தையே எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும், அவன் இந்த உலகத்தில் என்ன செய்யறான், நான் இருக்கிற இடத்துல அவன் இருந்து எல்லாமே பார்ப்பான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற இருதயத்தையே அவனுக்காக கொடுத்தான். ஆப்ரேஷன் பண்ணி தன்னுடைய இருதயத்தில் இருக்க ஓட்டை இருக்குன்னு சொல்லி அதை இது பண்ணி அவனுக்காக ஜீவனையே கொடுக்குற அளவிற்கு இருதயத்தை என்ன செய்தான் என்று சொன்னால் கொடுத்தான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அன்பை காட்டிலும் வெளியேற பெற்ற அன்பு யாருன்னா தேவனுடைய அன்பு. அந்த அன்பு இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக தன்னுடைய சொந்த குமாரனை பாராமல் நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாக, கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற தெய்வ நிமித்தமாக இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் நம்ம நேசிக்கிறபடினால, அவர் நம்ம மேல அன்பு கூறுகிறபடினால, தன்னுடைய சிநேகிதரை போல அவர் நம்மளை நேசிக்கிறபடினால் நம்மளை நிறைவாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வருவாராய். அல்லேலூயா. எனவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை கர்த்தர் நிறைவே ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனங்களை வாசி நம்ம ஜெபம் பண்ண முடிக்கலாம். எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பு விளங்க பண்ணுவார். இந்த நாள்ல கூட ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற மிக முக்கியமான வார்த்தை என்னவென்று சொன்னால், நம்ம பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு அவர் மரித்தது நிமித்தமாக அவருடைய அன்பை பரிபூர்ணமா நம்மளுக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எனவே நீங்க நினைக்கணும், கர்த்தர் என் மேல நினைவா இருக்கிறாரு, அவர் என் மேல கிருபை வச்சிருக்கிறாரு, அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் மரித்தது நிமித்தமாக, அவர் சிலுவையில அவர் அன்பு கூர்ந்த நிமித்தமாக அவருடைய அன்பை எனக்கு பரிபூர்ணமாய் விளங்க பண்ணியிருக்கிறார். அவர் சிலுவையில எப்ப மரிச்சார்,
அவர் சிலுவையில உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினாரோ அவருடைய அன்பை பரிபூர்ணமாய் விளங்க பண்ணி இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக பரலோகத்துக்கு பேரெழுதப்பட்டவனாக பரலோகத்துல நிச்சயிக்கப்பட்டவனாக கர்த்தர் உங்களை என்னை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. எனவே இந்த வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு இந்த உலகத்துல எப்படியோ யார் மேலேயும் அன்பு வச்சிருக்காங்க. ஆனா உண்மையான அன்பு தேவனுடைய அன்பு. அந்த உண்மையான அன்பை அவரை நீங்க விசுவாசிக்கும் பொழுது சகலவற்றையும் உங்களுக்காக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த வார்த்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாரு, கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. நீங்க நினைக்கணும், அவர் எனக்காக மரித்திருக்கிறார், அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவரை விசுவாசிங்க. உங்களுக்கு கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். எனவே இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு, இந்த காதல் தினத்தை அன்னைக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நான் சொல்றேன். உங்க மேல அவர் நினைவா இருக்கிறாரு, அவர் உங்களை நேசித்து கொண்டு இருக்கிறாரு. எனவே அவரை நீங்க விசுவாசிங்க. உங்களுக்கு கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே சபா மாணவர்களுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீங்கள் முற்றிலுமாய் மாற்றப்படுவீராக. உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே நீங்கள் மரித்ததுனால ஆண்டவரே உங்களுடைய அன்பை எங்களுக்கு பரிபூர்ணமாய் விளங்க பண்ணியிருக்கிறீங்க. அந்த அன்பை இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ருசித்து பார்க்க எங்களுக்கு கிருபை செய்திட முடியாது நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே தன்னுடைய சிநேகிதனுக்காக ஆண்டவரே சோதரிக்கிற ஆண்டவரே ஜீவனை கொடுக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆனால் எங்களுக்காக நீங்கள் ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க, எங்களுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறீங்க, எங்க மேல நினைவா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பை எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிலவரப்படுத்த போறதுக்காக நன்றி. அந்த அன்பை எங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணப்பட போறதுக்காக நன்றி. உங்க கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு ஆண்டவருடைய வாழ்க்கையில பலனடைய கதை கிருபை செய்யுங்க. உங்க கிருபைகளை அப்படிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் பாதுகாவலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டவங்களை அனைவரையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நேசிங்க. கர்த்தர் உங்களை அனைவரையும் இந்த வேலண்டைன்ஸ் டேல கர்த்தர் உங்களை அளவுக்கு அதிகமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மே காட் பிளஸ் யூ ஆல். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.